ஏழைகளின் வறுமை அவங்களை கலங்க பண்ணும். ஏழைகளின் இருக்கீங்களா? ஏழைகளின் வறுமை அவங்களை கலங்க பண்ணும். அதை இன்னொரு மொழி சொல்ல அவங்களை காயப்படுத்தும். என்ன செய்யுங்க? பண ஆசை எப்படி ஒரு மக்களை காயப்படுத்துதோ, பணம் இல்லை என்கிற நிலையை ஒரு மனிதனை காயப்படுத்தும். சொல்லுங்க. இன்னைக்கு பணம் இல்லைங்கிறதுனால நிறைய குடும்பம் தங்களை தாங்களே மாய்த்து கொள்றாங்க. பணம் இல்லை, பணம் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லை, வீட்டுக்கு சரியான சாப்பாட்டுக்கு வாங்கி போட பணம் இல்லை, ஐயோ ஒரு சரியான ஒரு காரியம் செய்ய பணம் இல்லை, பணம் இல்லை. பணம் இல்லாதனால வாங்கின வட்டி கடனை கட்ட முடியல. இதே திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது இதே செங்கோட்டையிலேருந்து ஒரு குடும்பம் அங்கே திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு நினைச்சுதாங்க, கொளுத்திட்டு செத்தாங்க. எதுக்காக? கடன்காரனுக்கு கடனை கொடுக்க முடியல, அவன் மிரட்டுறதுனால அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கே போய் நினைச்சாங்க, தற்கொலை பண்ணி செத்தாங்க. நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தோம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுமே தவிர ஆமேன் அதுக்காக நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம். ஆமேன். பணம், கடன், வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலையினால ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க. ஆமேன். ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த ஜபத்தை முடிய செய்ய விரும்புகிறேன். வேலூர் மாவட்டத்தில் அடிக்கடி போகிறது வழக்கம். அங்கே என்னுடைய நண்பர் மூலமாக கேட்டு இருந்த ஒரு செய்தி. வேலூர் அந்த சென்ட்ரல் ஜெயில் இருக்குல்ல, அந்த மலைக்கோட்டையில் ஜெயில் இருக்குது. அந்த ஜெயில் சிறைச்சாலை, அதே சிறைச்சாலை மத்தியில் சிலர் ஊழியர் செய்வது வழக்கம். அப்படி ஒரு சகோதரர் ஊழியர் செய்தார். அவர் மூலமாக நடந்த ஒரு காரியத்தை நான் கேட்டிருந்தேன். என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பெண், புருஷனை இழந்த ஒரு விதவை பெண், குறைஞ்ச வயசு விதவை தான். 2 பிள்ளைகள் அவள் இருக்குது. புருஷன் இறந்தனால அவள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் டெம்பரவரியாக சாப்பாடு பொங்கி போடுற வேலை நினச்சிக்கிறாளுங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அங்கே கிடைக்கிறத கொண்டாந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பிள்ளைகளோடு கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மூத்த பிள்ளை கிடைச்சான், அம்மா தினமும் சாம்பார் சாப்பாடாக தந்துக்கிட்டு இருக்கேன், தினமும் சாம்பாருமா, என்னைக்குமா ஏதாவது ஒரு இறைச்சி, ஏதாவது ஒரு நல்ல டேஸ்ட்டாக என்னைக்குமா தருவேன் அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுட்டு. இதை கேட்ட உடனே அந்த தாயுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சிட்டு, என் பிள்ளைக்காக என்னால் ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியலன்னா நான்லாம் தாயா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு தனக்குள்ளே அவ புலம்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பிள்ளைகளை மெயின்டைன் பண்ணிட்டா. சரிம்மா, அம்மா இன்னொரு நாளைக்கு தரேன், இன்னைக்கு இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட சொல்லிட்டு சாயங்காலம் ஆகணும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். சாயங்காலம் இருட்டு நேரம் ஆன உடனே 2 பிள்ளைகளும் அப்படி ஒரு தோட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டா, பிள்ளைகளை கிணத்துல தள்ளி விட்டுட்டு இவளும் குதிச்சிட்டான். என்ன பண்ணிட்டா? ஆமா, பிள்ளைகளுக்கு என்னால ஒரு சரியான சாப்பாடு கூட போட முடியல, நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், நான் செத்த என் பிள்ளைங்க அனாதாயிரம், என்ன குடும்ப பிள்ளைகளோட செத்துன்னு சொல்லி பிள்ளைகளை தள்ளி விட்டுட்டு இவளும் குதிச்சுட்டான். ஆனா நடந்ததுன்னா, யாரோ தோட்டத்துல வேலை பார்த்தவரு இவ குதிக்கிறத பார்த்த உடனே அவரு ஓடி வந்து குதிச்சு இவளை காப்பாத்திட்டாரு. பிள்ளைகளை மிஸ் ஆயிட்டு, பிள்ளைங்க 2 செத்து போயிடுச்சு, இவன் மட்டும் உயிரோடு மீட்கப்பட்டான். ஆனா கேஸ் எப்படி ஆச்சுன்னா, 2 பிள்ளைகளை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை சிறைச்சாலை அடைக்கிறன்னு சொல்லி தீர்ப்பாயி அவ ஜெயில இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ போன மிஷனரி சொல்றா, நான் ஏழையா பிறந்தது நான் பாவமாங்க, நான் செஞ்ச பாவமா, நான் ஏழையா பிறந்தது நான் செஞ்ச பாவமா, என் பிள்ளைகளை கொல்லணும்னு நான் நினைச்சேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியல, நானும் செத்து போனுங்கிறதுக்காகத்தான் நான் இருந்தேன், ஆனா எப்படியோ என் பிள்ளைகளை இழந்து நான் இந்த ஜெயிலுக்குள்ள நான் நிக்கிறேனே அப்படின்னு, நான் ஏழையா பிறந்தது பாவமா அப்படின்னு அந்த கம்பியை முட்டி அழுதாராம். ஏழைகளின் வறுமை அவங்களை காயப்படுத்தும். ஆமென். பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க, பண ஆசை ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க. இதனாலதான் மாறணும். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? 1-2 பேர் தானா? அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கேட்போம். ஹல்லேலூயா, ஆமென், நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா சொல்லுவோம். இறங்குமையா மனம், இறங்குமையாவே, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே சொல்லுவோம். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. இறங்குமையா
கையை விரித்தவர்களாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இருந்த பாரம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எப்போ எங்க தேசத்தினுடைய பாவ காயங்கள் மாறும் என்று ஒரு கண்ணீரோடு முழங்கான டேவிட் லிவிங்ஸ்டனை போல இந்த திருச்சபையில நாங்களும் நிக்கிறோம்பா. எப்போ ஆண்டவரே எங்க தேசத்தினுடைய நிலைமை மாறும்? ஒரு பக்கம் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை மூட பழக்கத்தினால தங்களை காயப்படுத்துறாங்க, ஒரு பக்கம் விபச்சாரத்தினால் ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க, இன்னொரு பக்கம் மதுபானத்தினால் ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க, இன்னொரு பக்கம் லஞ்சம் ஊழல் ஆண்டவர் சொல்லி பண ஆசைனால ஜனங்கள் காயப்படுத்தப்படுறாங்க. ஆண்டவரே பணம் இல்ல என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியலங்கிற நிலையில கூட எத்தனை பெத்தவங்க தங்கள் வாழ்க்கையில காயப்பட்ட நிலையில இருக்கிறாங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறப்பா, இந்த தேசத்தினுடைய நிலைமை மாறணும் ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய நிலைமை மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீயா